போதைப் பொருட்கள் கடத்துறவங்க மேலே குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும், அவங்களுடைய சொத்துக்களை முடக்கப்படும். அப்படிப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளும் கடுமையாக நாங்கள் எடுப்போம். ஜூன் 26 சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை ஒட்டி என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோ சிஐடி சார்பாக 2 நாள் சிம்போசியம், அதாவது கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குருநானக் காலேஜில். முதல் நாள் இன்றைக்கு 11 கல்லூரியிலேருந்து கிட்டத்தட்ட 700 மாணவிகள் வந்திருக்காங்க. அவங்கள கூப்பிட்டுருக்குறோம். அதே மாதிரி நாளைக்கு ஒரு 15 பள்ளிக்கூடங்கள்லேருந்து 700 மாணவிகள் வராங்க. இந்த சிம்போசியம் உடைய நோக்கம் என்னென்றால், போதைப் பொருளுடைய தீமைகளை எடுத்து சொல்லவும், அதை பற்றி பல விஷயங்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதும், இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கிறது, இதெல்லாம் எடுத்து சொல்லி கொடுக்கத்தான் இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற, விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணுறது தான் இந்த சிம்போசியத்துடைய நோக்கம். இல்லை, இது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே இதே மாதிரி வேறு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயுமே பண்ணுவாங்க. அவங்க அதான் ஏற்பாடு பண்ணுவாங்க. தடுக்கிறதுக்கு 2 விதமான நார்மல் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கிறது. ஒன்று நம்ம காவல்துறை எடுக்கக்கூடிய சப்ளை ரிடக்ஷன், அதாவது நடவடிக்கைகள், போதைப் பொருட்கள் விற்கக்கூடிய நபர்கள் போதைப் பொருட்களுடைய விநியோகத்தை தடுக்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது, போதைப் பொருட்களை சீஸ் பண்ணுறது, இது காவல்துறையோட வேலை. இதை தவிர டிமாண்ட் ரிடக்ஷன் என்று இருக்கிறது, அதாவது போதைப் பொருட்கள் உடைய தேவையை கம்மியாக்கிறது. அதுதான் இந்த இப்படிப்பட்ட கருத்தரங்கங்கள், கூட்டங்கள் போட்டு மக்களுக்கு வல்னரபிள் குரூப்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸு, யங்ஸ்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் நம்ம போதைப் பொருட்களை பற்றி சொல்லி அவங்க அதை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். மாநில எல்லையோரங்களில் நம்மளோட டீம் தமிழ்நாட்டில் வராங்க. அதுதான் ரெகுலராக செக் பண்ணுறோம். மாநில எல்லைகளில் செக் பண்ணுறோம், ரயில்வே ஸ்டேஷன்ஸில் செக் பண்ணுறோம், பஸ்ஸில் செக் பண்ணுறோம், செக் போஸ்ட் இருக்குது நமக்கு, அதில் செக் பண்ணுறோம். இதை தவிர இங்கே பிடிக்கக்கூடிய வழக்குகளில் அதை ஃபாலோ அப் பண்ணி அது எங்கேருந்து வந்திருக்கிறது, அதோட சோர்ஸு, அதோடைய டெஸ்டினேஷன் எங்கே, சோர்ஸ் எங்கே, சோர்ஸில் கூட போய் படிக்கிறோம். ஸோ முயற்சிகள் நிறைய எடுத்து தமிழ்நாடு ஒரு போதைப் பொருட்கள் இல்லாத மாநிலம் ஆக்கிறதுக்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்துவோம். உங்களுடைய எச்சரிக்கை போதைப் பொருள் கடத்துறவங்க எச்சரிக்கை என்னென்றால், போதைப் பொருட்கள் கடத்துறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை அவங்களுடைய சொத்துக்களை முடக்கப்படும். அப்படிப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளும் கடுமையாக நாங்கள் எடுப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.